இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தொகுதி சீரமைப்புங்கிற பேரில் வந்து தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு முயற்சி வந்து ஒன்றிய அரசு எடுத்திருக்காங்க. இது என்னென்னா இந்த இது ஜனத்தொகையின் அடிப்படையில் அது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஜனத்தொகையை குறைக்கணுங்கிறது தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஜனத்தொகையை குறைக்கணும்னு சொல்லிட்டு தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜனத்தொகை குறைப்பு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி பெண்கள் கல்வி பல முயற்சிகள் மூலிமா இன்றைக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சி மாத்திரம் கிடையாது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கே தமிழுடைய பங்களிப்பு இருக்குது. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, நீங்கள் பக்கத்தில் இருக்க கேரளா மாநிலமாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து இது போன்ற விஷயங்கள், அதனுடைய ஜனத்தொகை கட்டுப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி பல்வேறு இந்த நாட்டு வளர்ச்சிக்கு உண்டான பல்வேறு இதில் வந்து இது போன்ற மாநிலங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஜனத்தொகை அடிப்படையை வச்சு இன்றைக்கி மாநிலங்களுடைய எண்ணிக்கை வந்து மறுசீரமைப்பு சொல்கிறங்கிறது நாட்டுக்காக பங்களித்த பல மாநிலங்கள் வந்து தண்டிக்கிற விதமாக இருக்குது. அதனால் நம்முடைய தமிழக மாண்பு முதலமைச்சர் அவங்க அண்ணன் தளபதி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்த விஷயத்தில் பாதிப்படையக்கூடிய தென் மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்காளம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் இதை உள்ளடக்கி இதுக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்புங்கிறது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடாது. அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி 2 தடவை இதை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஏன் ஒத்தி வச்சாங்கன்னா, ஜனத்தொகை கட்டுப்பாடு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் ஒரு கட்டுப்பாடு, ஜனத்தொகை கட்டுப்பாடு எல்லா மாநிலங்களும் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணும்போது அது ஒரு இது இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ ஜனத்தொகை கட்டுப்பாடு செய்யாத மாநிலங்கள் சில குறிப்பாக பீகார், யூபி போன்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜனத்தொகை கிட்டத்தட்ட ரொம்ப கூடி இருக்கு. இப்போது என்னென்னா, இதை செய்யும்போது என்னென்னா, இது வந்து ஒரு அநீதி உருவாக்கும். குறிப்பாக வந்து நம்முடைய இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இதை வச்சு நம்முடைய உரிமையை நம்ம பெற முடியாத போது மேற்கொண்டு எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது இது மிகப்பெரிய அநீதி. இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, மற்ற இது போன்ற மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் அது பெரும் பாதிப்பை உருவாக்கும். அதனால் கடந்த 2000 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1976 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 1976 அதே போல் 2006 நினைக்கிறேன். 2 தடவை என்னென்னா, இப்போதைக்கு இந்த ஜனத்தொகை அடிப்படையை கொண்டு இதை வந்து நம்ம மறுசீரமைப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே முடிவு தான் இப்பயும் எடுக்கணும். இனி ஒரு 30 வருஷம் கழிச்சு எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு மாதிரி இந்த ஜனத்தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் சிறப்பான முறை. அது வரைக்கும் இந்த ஜனத்தொகை அடிப்படையில் செய்யக்கூடாது. இருக்கிற எண்ணிக்கை இப்போ 543 எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மக்களவையில். இதில் வந்து என்னென்னா, அதாவது இப்போ நமக்கு 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. 39 எம்பிக்களுக்கு உட்பட்டு நீங்கள் ஏதாவது தொகுதியை வந்து சீரமைக்கிறது சரிதான். ஆனால் இது எண்ணிக்கையை குறைக்கிறதோ இல்லாட்டி கூட்டுறதோ, இப்போ அவங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷனில் பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பீகார் போன்ற யூபி போன்ற மாநிலங்களுக்கு வந்து ஜனத்தொகை அடிப்படையில் அவங்க கூட்டும் பொழுது அதே அளவு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கூட்டுவாங்களான்னு கிடையாது. அதனால் சரியான விளக்கத்தை வந்து ஒன்றிய அரசு நமக்கு அளிக்கவில்லை. ஆகையால் இப்போதைக்கு என்னன்னா, அவங்க சரியான விளக்கம் கொடுக்கணும். அதாவது குறைக்கிற மாத்திரம் கிடையாது, இது ப்ரோரைட்டா பேசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி இருக்கவே கூடாது, ஜனத்தொகையின் அடிப்படையில் இருக்கவே கூடாது. இருக்கின்ற 543 எம்பிகள் வந்து அதே இது இருந்தாலும் சரி, கூட்டினாலும் சரி, அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான அந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 7.2% இருக்குது நமக்கு டோட்டல் ஷேர். அதாவது 543 எம்பிக்களில் தமிழ்நாடுடைய இது வந்து கிட்டத்தட்ட 7.20%. அந்த 7.20%க்குள்ளே அதை வந்து எந்த மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஆனால் எண்ணிக்கையை வந்து ஜனத்தொகையை வச்சு மாத்திரம் கூட்டக்கூடாது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு முதலமைச்சருடைய எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் மதிமுக வந்து கண்டிப்பாக அது கட்டுப்படும். அது எங்களுடைய ஆதரவு. அதுக்குமே இந்த டீலிமிட்டேஷன் விஷயமாவா? டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும், அதாவது இப்போது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது,
அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து எடுக்கக்கூடாதுதான் எங்களுடைய இது. அப்படியே நீங்கள் மறுசீரமைப்பு பண்ணாலுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்கனவே 7.2% இருக்குது. அதாவது 543 எம்பிகளில் நம்முடைய பங்கு வந்து 7.20. அந்த இதில் எண்ணி குறையவே கூடாதுங்கிற எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.